பான் சைட்ல லீக் ஆயிருக்கு. குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலோட பிரைவேட் சிசிடிவி ஃபுட்டேஜஸ். ஓகே, எப்படி ஹேக் ஆச்சு டெக்னிக்கலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பிகினருக்காக டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இனிஷியலா 50 பேர்ல இருந்து 100 பேர் வரைக்கும் இனிஷியலா டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பர் கால் பண்ணுங்க. இல்லாட்டி பயோல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க, இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல ஒர்க் போயிட்டு இருக்கீங்க, சைபர் செக்யூரிட்டி பத்தின ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பேக் டு தி டாபிக். ப்ரூட் ஃபோர்ஸ் மூலமா இதை ஹேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ப்ரூட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது இவ்வளவு ஈஸியா ஹேக் பண்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? பேசிக்கா சிசிடிவி கேமராஸை பொறுத்த வரைக்கும் சில விதமா மட்டும் தான் செயல்படும். உதாரணத்துக்கு ஒயர்டு கேமராஸா இருக்கலாம், இல்ல ஒயர்லெஸ் கேமராஸா இருக்கலாம். ஒயர்லெஸ் கேமராஸா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒய்ஃபையோட கனெக்ட் ஆயிருக்கலாம். அந்த ஒய்ஃபையோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணிட்டாலே அந்த கேமராவையுமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல அவங்க செட் பண்ணிருக்க பாஸ்வேர்ட் ரொம்ப வீக்கான பாஸ்வேர்ட், admin 123. வீக்கான பாஸ்வேர்ட் அப்படிங்கறத தாண்டி பல வருஷமா அவங்க செட் பண்ணி வச்சிருந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாத்தவே இல்லை. சரி, இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இல்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கும் உங்களோட பாஸ்வேர்டை. இந்த மாதிரியான வீக்கான பாஸ்வேர்டு இல்ல ஆல்ரெடி டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டு அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா கெஸ் பண்ணிடும். அதனாலதான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா செட் பண்ணி வைங்க அப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்றது. இதை விட ஷாக்கிங்கான விஷயத்த அடுத்த வீடியோல சொல்றேன். வைரமுத்து ஓசியனட் அப்படிங்கிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.